டீஹைட்ரேஷனுக்கு நீங்கள் பழச்சாறு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போதைக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்தால் கூட உங்கள் சர்க்கரை அதிகமாக உயரும் பொழுது திரும்ப யூரின் ஜாஸ்தியாக போய் திரும்பியும் வந்து டீஹைட்ரேஷன் வரும். என்ன டாக்டர் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க, ஆனால் பழச்சாறு குடித்தா வந்து சர்க்கரை ஏறும்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது. உதாரணத்துக்கு ஒரு தர்பூசணி பழம் எடுத்துக்குவோம். இப்போது ஒரு நம்ம ரோட்டு கடையில் தர்பூசணி பழமாக வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 10 ரூபா 8 ரூபா 12 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சின்ன தட்டளவு தர்பூசணியை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு அதிகப்படியான சர்க்கரை உயர்வது கிடையாது. அதே போல் அதில் இருக்க நீர்ச்சத்தும் நல்லபடியாக நம்மளால் உறிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸில் பொதுவாக நீர் சத்து இருக்குது. அது ஃப்ரூட்டாக நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த நீர் சத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பு எடுத்துக்கும். இதே நீங்கள் ஜூஸாக பண்ணி நீங்கள் சாப்பிடும் பொழுது அது வந்து வேகமாக உறிஞ்சும். அதே போல் அதிகப்படியான பழத்தை போட்டு நீங்கள் அந்த ஜூஸை அடிக்க வேண்டியிருக்கும். அதனால் பழங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பழங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் கடித்து சாப்பிடும் பொழுது உங்கள் சர்க்கரை அதிகமாக உயராது. ரெண்டாவது வந்து அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கரை உயராது. நீங்கள் ஜூஸாக பண்ணும்போது ரெண்டுமே மாறும். ஏன்னா வந்து அதில் இருக்க நார்ச்சத்தை எடுத்துருவோம், வெறும் வந்து சர்க்கரை மட்டும் அதில் கலந்து வரும். ரெண்டாவது வந்து அதிகப்படியான பழத்தை போட்டால் தான் உங்களுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வால்யூமும் ஜாஸ்தி ஆகுது, அதோட டெக்ஸ்சரும் மாறுது, அதனால் வந்து சர்க்கரை உயரும். பழச்சாறு அப்படிங்கிறது வந்து சர்க்கரை உள்ளவர்கள் இந்த வெயில் காலத்தில் எந்த காலமாக இருந்தாலும் தவிர்க்க வேண்டியது நிச்சயம் அவசியமான ஒரு விஷயம். அதே பழங்களை வந்து நீங்கள் வந்து அப்படியே கடித்து சாப்பிட்றது நல்ல பயன்களை தரும். அடுத்து ரெண்டாவது நான் சொன்னது வந்து நீர்மோர் பந்தல். ஸோ இந்த நீர்மோர் வந்து எல்லா பக்கமும் நிறைய இடத்துல கிடைக்கும். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது சர்க்கரையை கண்டிப்பாக உயர்த்தாது. அதே போல் அதில் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால உப்புக்களோட அளவும் நமக்கு தேவையான அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாகம் வேகமாக குறையும். அடுத்து மூணாவது விஷயம் இளநீர். இளநீரை பற்றின சந்தேகங்கள் நான் நிறைய ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப காமனாக எல்லோரும் சொல்கிறது, சார் இளநீ குடித்தா சர்க்கரை ஏறிடும் அதனால் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. இளநீரில் நீங்கள் வந்து வெறும் தண்ணியாக இருக்க மாதிரி பார்க்கும்பொழுது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், அதில் சர்க்கரை சத்து குறைவாக இருக்கும், அது சர்க்கரையை உயர்த்தாது. ரெண்டாவது உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குரிய சோடியம் பொட்டாசியம் இந்த சால்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறனால உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், டீஹைட்ரேஷன் கண்டிப்பாக நல்லா குறையும். ஸோ இளநீர் சர்க்கரை உள்ளவர்கள் எடுத்துக்கலாம், தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது இளநீர் அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக ஹைஜீனிக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மற்ற ஜூஸோ இல்லை இதோ வந்து யாரோ ஒருத்தர் கை வச்சு பண்ணணும். ஸோ அதெல்லாம் ஹைஜீனிக் பார்ட் நமக்கு தெரியாது, எப்படி பண்ணுறாங்கிறது தெரியாது. ஆனால் இளநீரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக இளநீர் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லது, அதே போல் இன்ஃபெக்ஷனும் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்து நாலாவது கம்மங்கூழ்.